தந்தை மைந்த தூய ஆவியார்க்கே மாட்சி உரித்தாக்குக. கிறிஸ்துவுக்குள் அன்புக்கினியவர்களே, அருட்பணிக்கு அறைகூவல் விடுத்து உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று அன்பை பகிர்ந்து பரலோக வாழ்வுக்கு பங்காளியாக்கும் கிறிஸ்துவுக்கு அடிபணிந்து நம்மை இவ்வாராதனைகளை சமர்ப்பிப்போம். இறைவன் அருளும் ஆசிகளை சொந்தமாக்க ஜபத்தோடும் தியானத்தோடும் அமர்வோமாக. ஜபம் செய்வோம். அனைத்துலகையும் ஆளுகை செய்கிற அன்பு கடவுளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதினிலே உம்முடைய திருவடிகளிலே நிற்கத்தக்க ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்தி இருக்கிறீர். மக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே நாங்கள் உம்மோடு உள்ள உறவிலே பலப்பட்டு நிற்க இத்தொழுகையை எங்கள் வாழ்விலே அர்த்தமுடையதாக்கி அருள வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். அருட்பணியின் தகவுகளை எங்கள் வாழ்வுகளிலே தந்து அருட்பணியின் ஊடகங்களாய் செயல்படுங்கள் என்று சொல்லி அறைகூவல் விடுக்கிற கடவுளே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற சூழல்களிலும் அருட்பணியினுடைய நிலையினை பெற்றவர்களாக அருட்பணிக்குரிய உகந்த பாத்திரங்களாய் செயல்பட ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். இந்த ஆராதனை ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் செபிக்கின்றோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய தெய்வீக பிரசன்னம் நிறைவாக தங்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆண்டவருடைய கிருபை நிறைவாய் தங்கட்டும். இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இணைந்து நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே ஞான பாடல் 210வது பாடலை இணைந்து பாடுவோம். 210வது ஞான பாடல். நல்ல செய்தி இயேசுவை நோக்கிப்பார் ரட்சிப்பார், நம்பி வந்து அவரை நோக்கிப்பார் ரட்சிப்பார் என்கிற பாடலை இணைந்து பாடுவோம்.
நாளுக்குரிய திருமறை பாடமாக ஏசாயா 55வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 55 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தம் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதை படிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த ஊரடங்கு காலங்களிலே நம்முடைய இல்லங்களிலே நாம் இருந்தாலும் கூட இறை சமூகத்தோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய பேரருள் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக அருட்பணி, அனைவருக்கும் நற்செய்தி, மிஷன் குட் நியூஸ் டு ஆல் என்கின்ற தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அருட்பணி, அனைவருக்கும் நற்செய்தி. அருட்பணி என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்திலே மிஷன் என்று அறியப்படுகிறது. இந்த மிஷன் என்கின்ற ஆங்கில வார்த்தை மிஸ்ஸியோ என்று சொல்லப்படுகின்ற லத்தீன் வார்த்தையின் அடிச்சொல்லிலிருந்து எழுந்தது. இதற்கு அனுப்புதல் என்று சொல்லி பொருள். பரிசுத்த மார்க்குவின் நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் அடியவர்களுக்கு கொடுத்த இறுதி கட்டளை அல்லது மாபெரும் கட்டளை அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். கிரேட் கமிஷன் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எல்லா படைப்புகளுக்கும் நற்செய்தி. அதுதான் அருட்பணியினுடைய நோக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அதை இந்த பகுதியிலே சொல்லுவதையும் நாம் வாசிக்க முடிகின்றது. சுவிசேஷம் அல்லது நற்செய்தி என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை ஆங்கிலத்திலே இவாஞ்சல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இவாஞ்சல் அல்லது குட் நியூஸ் என்று சொல்லி நாம் அதனை சொல்லுகிறோம். இவாஞ்சல் என்கின்ற இந்த வார்த்தை வாஞ்சலியோன் என்று சொல்லுகின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது.
இந்த இவாஞ்சல் என்கின்ற வார்த்தை நல்ல செய்தியை, நற்செய்தியை சொல்லுவதை குறிப்பிடுகின்றது. இவாஞ்சலியோன் என்று சொல்லுகின்ற பொழுது நல்ல செய்தியை சொல்லுகின்ற ஒரு மனிதர். ஏஞ்சல் நல்ல செய்தியை கொண்டு வருகின்ற ஒரு தூதுவன் என்கின்ற அந்த ஏஞ்சல் என்கின்ற வார்த்தையும் இதிலிருந்து தான் வந்தது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் திருமறை பகுதியாக வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம். யூத மக்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலே அடிமைப்பட்டிருந்த கால கட்டங்களிலே அவர்களுக்கு வாடி போயிருந்த, துயரத்தோடு இருந்த அந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நற்செய்தி அனைவருக்கும் உரியது என்பதனை மிக தெளிவாக இங்கு உணர்த்துவதை நாம் காண முடியும். நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியின் அடிப்படையிலே 3 குறிப்புகளை மாத்திரம் இந்த வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். கொரோனா ஊரடங்கு நிமித்தமாய் நம்முடைய இல்லங்களிலே நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற சூழல்களிலே ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க இயலாத தருணங்களிலே அன்று இஸ்ரவேல் யூத மக்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலே இருந்த அந்த சூழலும், இன்று இந்த கொரோனா ஊரடங்கு நிமித்தமாய் நம்முடைய இல்லங்களிலே நாம் சிறைப்பட்டிருக்கின்ற சூழலும் சற்றேறக்குறைய ஒரே பின்னணியத்தை கொண்டதாகவே இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே அன்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நம்முடைய இக்கால சூழலுக்கு மிகவும் பொருத்தமுடையவைகளாய் இருக்கின்றன என்று நிச்சயமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அனைவருக்கும் நற்செய்தி என்று சொல்லுகின்ற இந்த தலையங்கத்தின் அடிப்படையிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியிலிருந்து நாம் முதலாவதாக உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு காரியம், ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு நற்செய்தி. ஏக்கத்தோடு இருப்பவர்களுக்கு நற்செய்தி. 55வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கு தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் காண முடிகின்றது. பசியோடு, தாகத்தோடு, வாஞ்சையோடு, தேவைகளோடு இருக்கின்ற ஒரு கூட்ட மக்களை பார்த்து இங்கு ஏசாயா அழைப்பு விடுக்கின்றார். ஏக்கத்தோடு இருப்பவர்கள் என்று நாம் இவர்களை சொல்ல முடியும். எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இவர்கள். நீரும் உணவும் வாழ்வுக்கு மிகவும் அவசியம் என்பதனை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்நிய நாட்டில் அடிமைகளாய் உணவின்றி நீரின்றி தவிக்கின்ற மக்களுக்கு நற்செய்தியை சொல்லுகின்றார். உங்களுக்கு உணவும் நீரும் இலவசமாக தரப்படுகிறது. அடிமைகளாய் இருந்தவர்களுக்கு அரச உணவை வாக்களிக்கின்றார். தண்ணீரின்றி உணவின்றி இருந்தவர்களுக்கு நீங்கள் வந்து திராட்சரசமும் பாலும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் காண முடிகின்றது. அருமையானவர்களே, தண்ணீருக்கு வழியின்றி தவித்த மக்களுக்கு தாராளமாய் உணவு வழங்கக்கூடிய ஒரு சூழலை நாம் இங்கே காண முடிகின்றது. ஏக்கத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அருளப்படுகின்ற நற்செய்தி. ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24 முதல்
7வது அதிகாரம் 20ஆம் வசனம் உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற போது, சீரிய மன்னனாகிய பெனாதத் இஸ்ரவேலின் தலைநகராகிய எருசலேமை முற்றுகையிட்டிருக்கின்றார். பட்டணம் சீரிய தேச இராணுவத்தால் சூழப்பட்டிருக்கிறது. பட்டணத்திற்குள்ளே யாரும் செல்ல முடியாத ஒரு சூழல். எனவே வெளியே இருந்து உணவுப் பொருட்களை உள்ளே கொண்டு வர முடியாததினாலே பட்டணத்திற்குள்ளாக பஞ்சம், தாங்கள் பெற்ற பிள்ளைகளையே கொன்று தின்னும் அளவிற்கு பஞ்சம், பசி அங்கு தலைவிரித்தாடுகின்றது. இந்த சூழலிலே ஆண்டவருடைய வல்ல செயலி நிமித்தமாய் சீரிய இராணுவம் தங்களுடைய உடைமைகளை அப்படியே போட்டுவிட்டு வெளியே உயிர் தப்பினால் போதும் என்று ஓடிவிட, பட்டணத்திற்கு வெளியே உணவுப் பொருட்கள் மலிந்து கிடக்கின்றன. பட்டணத்திற்குள்ளே பஞ்சம், வெளியே உணவுப் பொருட்கள் தாராளமாய் கிடக்கின்றன. 4 குஷ்டரோகிகள் பட்டணத்திற்கு வெளியே இருந்தவர்கள் இந்த காட்சியை காணுகிறார்கள். எங்கும் உணவுப் பொருட்களாய் கிடக்கின்றன. 9வது வசனத்திலே 2 ராஜாக்கள் 7:9 அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கின்ற நாள். இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கின்ற நாள். உள்ளே மக்கள் ஏக்கத்தோடு இருக்கின்ற போது வெளியே நிறைவாய் இருக்கின்ற இந்த உணவை, அவர்களுக்கு இங்கு உணவு இருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்று சொல்லி அவர்கள் பட்டணத்திற்குள்ளாக குஷ்டரோகிகளாயிருந்தும் தாங்கள் பட்டணத்திற்குள்ளே செல்ல தடை இருந்தும் அதையும் மீறி உள்ளே சென்று இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள் என்று சொல்லி நாம் திருமறையிலே வாசிக்க முடிகின்றது. அருமையானவர்களே, ஏக்கத்தில் இருப்போருக்கு நற்செய்தி. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்கின்ற போதகரை குறித்து நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கக்கூடும். அமெரிக்க தேசத்திலே நீக்ரோ இனத்தை சார்ந்த இவர் ஒரு போதகராக இருந்தார். அமெரிக்காவிலே நிலவி வந்த இனவெறி பாகுபாட்டை எதிர்த்து அகிம்சை வழியிலே போராடினார். 1963வது ஆண்டிலே இவர் பேசிய ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று தலைப்பிடப்பட்ட அந்த சொற்பொழிவு அமெரிக்க கருப்பர் இன மக்கள் மத்தியிலே மட்டுமல்லாது அமெரிக்காவிலும் உலகமெங்கும் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஐ ஹாவ் அ ட்ரீம் என்கின்ற அந்த சொற்பொழிவை 1963வது ஆண்டிலே அவர் நிகழ்த்தினார். 1964வது ஆண்டிலே அவருக்கு சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. மிக இள வயதிலே 35 வயதிலேயே சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றார் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்கின்ற அந்த போதகர். அவருடைய அந்த கனவு, அவருடைய அந்த ஏக்கம், அவருடைய அந்த வாஞ்சை நிறைவேறுகின்ற விதத்திலே 1964வது ஆண்டு, அடுத்த ஆண்டிலேயே அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த லிண்டன் பி ஜான்சன் என்பவர் இந்த இனவெறி பாகுபாட்டிற்கு எதிராக சட்டம் இயற்றினார் என்பதனை வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, ஏக்கத்தோடு இருக்கின்ற மக்களுக்கு நற்செய்தி அளிப்பதே அருட்பணி என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, ஏமாற்றத்தில் இருப்போருக்கு நற்செய்தி. ஏமாற்றத்தில் இருப்போருக்கு நற்செய்தி. நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசித்து பார்க்கின்ற போது அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் விருத்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் என்று சொல்லி கேட்பதை நாம் காண முடிகின்றது. மனிதனுடைய வாழ்க்கை எதிர்பார்ப்புகள் மிகுந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே ஏமாற்றம் ஏற்படுகின்ற பொழுது
நாம் ஏமாற்றத்தினாலே தவிக்கின்ற போது, நாம் ஏமாறி அலக்களிக்கப்படுகின்ற போது நமக்கு நற்செய்தி தரப்படுகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, இங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தை செலவழிக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடையவைகளை செலவழித்து, உங்கள் பணத்தை செலவழித்து உங்களுக்கு உணவை கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த உணவு உங்களுக்கு கிடைப்பதில்லை. அந்த உணவை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் செலவழிக்கின்ற அந்த பணம் உங்களுக்கு சரியான உணவாக தரப்படுவது இல்லை. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் செலவிடுகிறீர்கள். திருப்தி கிடைக்கும் என்று சொல்லித்தான் பிரயாசப்படுகிறோம். ஆனால் நம்முடைய பிரயாசங்கள் வீணாய் போகிறது. இப்படிப்பட்ட ஏமாற்றத்தின் சூழலிலே நற்செய்தி பகிரப்படுகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலே முன்னேற்றத்திற்கான முயற்சிகள், கைகளின் பிரயாசங்கள் வீணாய் போய்விடுகின்ற சூழலிலே உழைப்பும் பணமும் பயனில்லாமல் போகின்ற தருணங்களிலே நம்முடைய பிரயாசங்கள் பிறருக்கு பயன்படுகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்வின் ஏமாற்றம் என்பதனை நாம் உணர்கிறோம். நம்முடைய பிரயாசங்கள் நமக்கு பயன் தருகின்ற பொழுது அதனை நாம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்றோம். அதுதான் நமக்கு நன்மை, அதனால் நாம் மகிழ்கின்றோம். ஆனால் நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய உழைப்பின் பலன் புறத்தியாரை சாரும் என்று சொன்னால் அது நமக்கு ஏமாற்றத்தை தருகின்றது. வாழ்வின் பல வேளைகளிலே இப்படிப்பட்ட சூழல்களை நாம் சந்திக்கின்றோம். அருமையானவர்களே, மிகவும் கடினப்படுகிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம். ஆனாலும் நம்முடைய வாழ்விலே நம்மால் முன்னேற்றத்தை காண முடியவில்லை. ஜான் ஏறினால் முழம் சறுக்குகிறது என்று சொல்லுவார்கள். அந்த நிலையிலே நம்முடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாய் நம்முடைய வாழ்வு அமைகின்ற சூழலிலே நாம் பணத்தை செலவழித்தும் உழைப்பை முன்னெடுத்து சென்றும் எந்த நிலையிலும் முன்னேற்றம் அடையாத அந்த ஏமாற்றம் நிறைந்த சூழலிலே ஆண்டவருடைய செய்தி நமக்கு நற்செய்தியாய் அமைகிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, நாம் வாழுகின்ற இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பண்டைய நாட்களிலே தென் திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று அறியப்பட்டது. தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே ஜாதிய பாகுபாடுகள் மிகவும் மலிந்திருந்த காலகட்டம் அது. ஜன்மி முறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நில அமைப்பு சட்டம் அந்த நாட்களிலே இருந்தது. ஜன்மி என்று சொல்லப்படுகிறவர்கள் நில உரிமையாளர்கள். குடியான் என்று சொல்லப்படுகிறவர்கள் அந்த நிலத்திலே கூலி வேலை செய்கிறவர்கள். குடியானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கக்கூடும். இந்த ஜன்மி முறை தென் திருவிதாங்கூரிலே நில உரிமை உயர் சாதியினருக்கு மட்டுமே உரியது என்று சொன்னது. உயர் சாதியினர் மட்டுமே தங்களுக்கு சொந்தமாக நிலத்தை வைத்திருக்க முடியும். கீழ் சாதியினர் அந்த நிலத்திலே வேலை செய்ய கடமைப்பட்டவர்கள். அந்த நிலத்திலே கூலிக்காக அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்கின்ற பழக்கம் அந்த காலங்களிலே இருந்தது. சில இடங்களிலே சில கீழ் சாதி என்று சொல்லப்படுகின்ற மக்கள் தங்களுக்கென்று சொந்தமான சிறு சிறு இடங்களையும் வைத்திருந்தார்கள். அந்த நிலத்தை அவர்கள் பயிரிட்டு விவசாயம் செய்து அந்த நிலங்கள் அறுவடைக்காக காத்திருக்கின்ற பொழுது இந்த உயர் சாதி மக்கள் விளைந்திருக்கின்ற பயிர்களை, தானியங்களை அவர்களாக வந்து அறுவடை செய்து சென்று விடுவார்கள். இவர்களுக்கு கேள்வி கேட்பதற்கு எந்த உரிமையும் இராது. பல இடங்களிலே விளைந்து கிடக்கின்ற பயிர்களை தீயிட்டு கொளுத்தி அழித்து விடுவார்கள்.
பிரயாசப்பட்டும் தங்களுடைய நிலத்திலே உழைத்தும் பணத்தை செலவழித்தும் திருப்தி அடையாத, பெற்றுக்கொள்ள இயலாத ஒரு சூழல், ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட சூழலில் தான் மேல நாட்டு அருட்தொண்டர்கள் இந்த மண்ணிலே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் கடந்து வந்தார்கள். சாதி என்கின்ற பெயரிலே மக்கள் படுகின்ற பாட்டை பார்த்த மேலை நாட்டு திருத்தொண்டர்கள் இதற்கு ஒரு விடிவு வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திடம் முறையிட்டு அந்த அரசாங்கத்தின் உதவியோடு 1896 ஜென்மி குடியான் ரெகுலேஷன் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதன் மூலமாய் குடியான் என்று அழைக்கப்படுகின்ற கூலி தொழிலாளர்களும் சொந்தமாக நிலம் வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற சட்டம் இயற்றப்பட்டது. வரலாறு சொல்லுகின்றது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே தென் திருவிதாங்கூரிலே 75% மேலான நிலபுலன்கள் இந்த குடியானவர்களிடம் இருந்தது என்று சொல்லுகின்றது. ஏமாற்றத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நற்செய்தி தருவதாய் அருட்பணி அமைந்திருந்ததை நாம் காண முடிகின்றது. அருமையானவர்களே, கடைசியாக அருட்பணி என்பது ஏற்றுக்கொள்வோருக்கு நற்செய்தி. ஏற்றுக்கொள்வோருக்கு நற்செய்தி, ஏக்கத்தில் இருப்போருக்கு நற்செய்தி என்று சொன்னேன். ஏமாற்றத்தில் இருப்போருக்கு நற்செய்தி என்று சொன்னேன். மூன்றாவதாக ஏற்றுக்கொள்வோருக்கு நற்செய்தி. 2வது வசனத்தின் பிந்திய பகுதி மற்றும் 3வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிக்கின்ற போது, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் இங்கே வாசிக்க முடிகின்றது. அருமையானவர்களே, நற்செய்தி அனைவருக்கும் அறிவிக்கப்பட வேண்டியது அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வோருக்கு மட்டுமே அது நல்ல செய்தி என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்கள், இங்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இங்கு தண்ணீரும் உணவும் திராட்சரசமும் பாலும் அனைவருக்கும் இலவசமாக தரப்படுகிறது. தாகமாயிருக்கிறீர்களா, பசியாயிருக்கிறீர்களா, நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி அறைகூவலிட்டு தீர்க்கதரிசி அழைப்பு விடுக்கின்றார். இது அனைவருக்கும் தரப்படுகின்ற நற்செய்தி தான். ஆனால் உண்மையிலே இந்த நற்செய்தி யாருக்கு பலம் தரும்? ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரமே பலம் தரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அருமையானவர்களே, கரும்பு இனிக்கும் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அந்த இனிப்பு சுவையை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் கரும்பை சாப்பிட்டால் மாத்திரமே முடியும் என்பதனை நாம் உணர்ந்திருக்கிறோம். கரும்பு இனிக்கும் தான், ஆனால் அதை சாப்பிட்டவர்களுக்கு தான் இனிக்கும். ஒரு உணவு விடுதி ஒன்றை ஒருவர் நடத்தி வருகிறார். வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கின்றார். ஆனால் அவர் உண்ணாமல் இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் பசியில் தான் இருக்க வேண்டும். என்னிடத்திலே உணவு இருக்கிறது, வருகிறவர்களுக்கு எல்லாம் கொடுக்கிறேன் என்பதற்காக என்னுடைய பசி தானே தீர்ந்து விடார். ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே அது நற்செய்தியாய் அமையாது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தியை மேய்ப்பர்களுக்கு அறிவித்த தூதன் விதமாக சொல்லுகிறார், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிவிக்கின்றார். ஆனால் அங்கு அதை நான் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அது எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தி என்று சொல்லப்பட்டாலும் ஏற்றுக்கொண்ட மேய்ப்பர்களுக்கு மாத்திரமே அது நற்செய்தியாயிருந்தது. எதிர்த்த ஏரோதுவுக்கு அது
துர்ச்செய்தியாயிருந்தது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, ஏற்றுக்கொண்ட மேய்ப்பர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், எதிர்த்து நின்ற ஏரோது கலக்கமடைந்தான் என்று நாம் திருமறையிலே வாசிக்கின்றோமே. என்றால் நற்செய்தி அனைவருக்குமானது என்றாலும் அதை ஏற்றுக்கொள்வோர் மாத்திரமே மகிழ்ச்சி பெற முடியும், அவர்களுக்கு மாத்திரமே அது நற்செய்தியாயிருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 18ஆம் 19ஆம் நூற்றாண்டிலே தென் இந்தியாவிலே மிகப்பெரிய பஞ்சம், அடக்குமுறைகள் மிகுந்திருந்த காலகட்டம் அது. ஜாதியின் பெயரால் மக்கள் அடக்கி வைக்கப்பட்டார்கள். பொருளாதார நிலைமையிலே பஞ்சத்தினாலே சோற்றுக்கு வழி இல்லாமல் மக்கள் அலைந்து திரிந்தார்கள். இந்த வேளையிலே ஆண்டவருடைய அன்பை எடுத்து அறிவித்த அருட்பணியாளர்கள் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை தாராளமாக வழங்கினார்கள். இந்த 18, 19 நூற்றாண்டுகளிலே தென்னிந்தியாவிலே கிறிஸ்தவம் மிக வேகமாக வளர ஆரம்பித்தது. மாஸ் மூவ்மெண்ட் என்று சொல்லி இந்திய கிறிஸ்தவ வரலாறு அதனை அழைக்கின்றது. கும்பல் கும்பலாக, கூட்டம் கூட்டமாக மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக தமிழகத்தின் தென்பகுதியிலே நாடார் சமுதாய மக்கள் கூட்டமாக, அநேகராக, பெருங்கூட்டமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களானார்கள். நற்செய்தி அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த நற்செய்தியினால் வாழ்வு பெற்றார்கள். இன்று தென் தமிழகத்தின் பெரும் பகுதிகளிலே கிறிஸ்தவர்கள் செல்வ செழிப்புடன், குறிப்பாக நாடார் சமூகத்தினர் செல்வ செழிப்புடன் இருப்பதற்கு காரணம் அன்று அவர்கள் அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டதன் விளைவு என்பதனை நாம் மறுப்பதற்கு இல்லை. அருமையானவர்களே, அனைவருக்கும் அருளப்படுகின்ற நற்செய்தி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மாத்திரமே நற்செய்தியாய் அமைகின்றது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். என்னை கேட்கின்ற அருமையான இறைமக்களே, கொரோனா ஊரடங்கு காலகட்டத்திலே ஏக்கத்தோடு ஏமாற்றத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் அருளுகின்ற நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பொருட்கள் பல்வேறு நிலைகளிலே பாழாக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திட்டமிட்டபடி எதுவும் நடைபெறவில்லை. நம்முடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாய் சறுக்குதல்களே மிஞ்சி நிற்கின்றன. பொருளாதார நிலைகளிலே தொய்வடைந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்கின்ற கலக்கம் நம்முடைய மனதை ஆட்டிப்படைக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவரால் நமக்கு அருளப்படுகின்ற நற்செய்தி, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், நீங்கள் வந்து சாப்பிடுங்கள், என்னிடத்திலே வாருங்கள். மிக அழகாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆட்டிடையனாய் ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசனாக்கியது போல நம்முடைய ஏக்கங்களில் இருந்து, ஏமாற்றங்களில் இருந்து நாம் அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது தாவீதுக்கு அருளப்பட்ட அந்த கிருபை நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வலியுறுத்துகின்றார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாம் நம்முடைய வாழ்விலே நமக்கு அருளப்படுகின்ற இந்த நற்செய்தியை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக்குவோம். ஒருவேளை ஏக்கங்கள், ஏமாற்றங்கள் நம்மை தடை செய்வதாக, நம்மை தொய்வடைய செய்வதாக இருந்தாலும் ஆண்டவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அருளாசிகளை சுதந்திரித்துக் கொள்வோம். அதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆம். நிறைவு பாடலாக
நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 407வது கீர்த்தனையை பாடுவோம். கீதம் எண் 407. ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். 407வது கீதம் நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஏக்கத்தோடு ஏமாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நல்ல செய்தியாய் இந்த உலகத்திலே வந்தவரே, உம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது எங்களுடைய வாழ்வு நன்மை நிறைந்ததாய் அமைந்திருக்கும் என்பதனை உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். மிகவும்
கொடுமையான ஒரு காலகட்டங்களிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வின் தேவைகள், எதிர்பார்ப்புகள் எங்களை ஏங்கி தவிக்கச் செய்கின்றது. பலவிதமான பிரயாசங்களை மேற்கொண்டும் ஏமாற்றத்து நிலையிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், தாவீது அருளின கிருபைகளை நிச்சயமாய் உங்களுக்கு அருள் செய்வேன் என்கின்ற அருள் நிறைந்த வார்த்தைகளினால் எங்களை ஆற்றல் படுத்துகின்ற அன்பின் தெய்வமே, எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய ஏக்கங்களை, எங்களுடைய ஏமாற்றங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நல்ல செய்தியாகிய உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற இந்த காலகட்டங்களிலே கொரோனா என்கின்ற தொற்று நோய் நிமித்தமாய் ஊரடங்கு நியமிக்கப்பட்டு எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்ய இயலாமல், எங்களுடைய இயல்பான வாழ்வை வாழ இயலாமல், தனிமைப்படுத்தப்பட்டவர்களைப் போல, சிறைப்பட்டவர்களைப் போல, அடிமைகளைப் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அன்பின் தெய்வமே, உம்முடைய நற்செய்தி எங்களுக்கு விடுதலையை தரும் என்கின்ற விசுவாசத்தோடு நாங்கள் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். இறை சமூகத்திலே ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க இயலாத நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை சமூகத்திலே உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு தரப்பட்ட தருணங்களை நாங்கள் அலட்சியப்படுத்தினோம். ஏனோ தானோ என்று நடந்து கொண்டோம். எங்களுடைய கடந்த கால செய்கைகளே எங்களுக்கு இப்பொழுது தீர்ப்பாய் வந்திருக்கிறது என்பதனை உணர்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய ஏமாற்ற நிலையிலிருந்து, ஏக்க நிலையிலிருந்து நீர் எங்களை முற்றிலுமாக மாற்றி எங்கள் வாழ்வு செழுமைப்படுகின்ற விதத்திலே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் தெய்வமே, இந்த கொரோனா தொற்று நோய் தடுக்கப்படுவதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகளிலே ஆண்டவர் தம்முடைய அருளையும் அறிவையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆட்சியாளர்கள் ஞானத்தோடு கருத்தாய் செயல்படவும், இதற்கான நல்ல தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவும், அதன் மூலமாய் மக்கள் சுபிட்சமாய் வாழும்படியாய் இயல்பு நிலைக்கு திரும்பவும் ஆண்டவர் அருள் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனா நோய் நிமித்தமாக பலவிதமான இழப்புகளை தங்கள் வாழ்விலே சந்தித்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைமைகளை இழந்து, உறவுகளை இழந்து, தங்களுடைய தொழிலை இழந்து, வியாபாரத்தை இழந்து, வேலை வாய்ப்புகளை இழந்து, அதன் மூலமாய் தங்கள் எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்கின்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் உம்மால் ஆற்றல் படுத்தப்படவும், உம்முடைய அருள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்திட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் வழியே நிறைவேற்றப்படுகின்ற எல்லா திருப்பணி விடைகளுக்காக, இந்த திருப்பணி விடைகள் தொய்வின்றி நடைபெறுவதற்கு உதாரத்துவமான காணிக்கைகளை தருகின்ற இறை மக்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து
கண்ணின் மணியைப் போல காத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய பிராந்தியங்களிலே மிக விரைவாக பரவி வருகின்ற இந்த கொரோனா தொற்று நோய் எந்த விதத்திலும் உம்முடைய பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லுகின்ற திருமறை வார்த்தைகளின்படியே உம்முடைய செட்டைகளின் மறைவிலே உம் பிள்ளைகள் அடைக்கலம் பெற்றுக் கொள்ளவும் அதன் மூலமாய் ஆண்டவர் அருளுகின்ற சுக வாழ்வை தம்முடைய மக்கள் அனுபவிக்கவும் நீர் கிருபை செய்திட வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தாரும் ஆண்டவரே. கல்வி சாலை சென்று பயில முடியாத சூழலிலே ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய விசேஷித்த ஞானம் எங்களுடைய பிள்ளைகளை தாங்கியருள வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். உயர்கல்வி வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே அந்த நன்மையான ஈவுகளை கண்டடையும்படியான பாக்கியங்களை ஆண்டவர் தருவீராக. தங்கள் வாழ்வின் பலவிதமான நெருக்கடிகள், வியாதிகள், கஷ்டங்கள், கடினமான சூழல்கள் இவைகளை எதிர்கொள்ளுகின்ற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். தங்களுடைய குடும்பத்தின் தலைவரை இழந்து தவிக்கின்ற அருமையான உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். உம்முடைய பேரருள் தம்முடைய மக்களுடைய வாழ்விலே பூரணமாய் வெளிப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் பலவிதமான தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் வாழுகின்ற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும் உம்மால் ஆற்றல் படுத்தப்பட ஆண்டவர் கிருபை செய்திட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகின்றவர்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஞானமுள்ள உணர்வுள்ள இருதயத்தோடு தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அகில உலகெங்கும் நடைபெறுகின்ற அருட்பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும். அருட்பணிகளின் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய திருக்கரங்களிலே தத்தம் செய்கிறோம். எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமான காலங்களாய் அமைந்திட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான நல்ல பாதுகாவலையும் நல்ல ஆலோசனைகளையும் ஆண்டவர் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கின்ற நல்ல வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்திட வேண்டும் என்றும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நீங்காத நல்லுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.